வணக்கம். இந்திய சுதந்திரம் வாங்கின வருஷம் நாகர்கோயிலில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து பல போராட்டங்களுக்கு நடுவில் படித்து தனக்கு பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கிட்டு தாய் நாட்டுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும்னு படிப்படியாக வளர்ந்து பல மேதைகளோட பழகி ஒன்றா வேலை செஞ்சு இந்தியாவோட மிசைல் மேனாக வளர்ந்து நிற்கிற ஒருத்தர் தான் இந்தியாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் நம்ம டாக்டர் சிவதானு பிள்ளை அவர்கள். BrahMos एक सुपरसोनिक BrahMos मिसाइल BrahMos சர்வதேச அளவில் இந்தியாவோட ஆளுமை உயர முக்கியமான பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னாடி இருந்தவர். தும்பா தான் நம்முடைய ராக்கெட் ஸ்டேஷன். சாராபாயும் மம்மி பாபாவும் சேர்ந்து தான் அந்த தும்பாவை டிசைட் பண்ணாங்க. எர்த்துடைய மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் தும்பா வழியாக போகுது. சர்னுக்கு வெளியே தான் பெரிய நடராஜர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க சார். காரணம் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறதுக்கு 1.7 crore கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது. 400-500 ட்ரோன்ஸ் வருதுனாக்கா S-400 ஆகாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தப்பு. அதனுடைய காஸ்ட் 10,000 ரூபான்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு மிசைலுடைய காசு 10 லட்சம். ஃபியூச்சரில் ரொபாட்டிக் சர்ஜன், அதே மாதிரி ரொபாட்டிக் சோல்ஜர்ஸ், இனிமேல் அக்ரிகல்ச்சரில் ரொபாட்டிக் நிறைய வரும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, மிலிட்ரி பவர் எடுத்துக்கங்க. சிவிலைசேஷன் இந்தியா தான் ஒன்லி சூப்பர் பவர் தான். தாய் நாட்டுக்காக அரை நூற்றாண்டுக்கும் மேல இன்னைக்கு முழு ஆயத்தமா செயல்பட்டு இருக்க பெரு மதிப்பிற்குரிய ஐயா. For me, very special person. வணக்கம், வெல்கம் டு ட்ரூலி ராமுங்க. ப்ளஷர் இங்கே செட்ஸுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் ஐயா. நடிகர் திலகம் இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு அவர் பேசுகிறதுக்கு. உங்களோட பேசுகிறது ஒரு பாக்கியம். ரொம்ப பெருமைங்க ஐயா. ஐயா, உங்கள் சைல்டுஹுட்டை பற்றி சொல்லுங்கள். நாகர்கோயிலில் இருந்து நேஷ்னல் லெவலில் ஒரு முக்கியமான சயின்டிஸ்டாக இருக்கீங்க. ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ எப்படி இருந்தது அந்த ஜேர்னி? நம்ம பிறக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, வளரும்போது ஒன்றும் தெரியாது. படிக்கும்போது நம்முடைய இதெல்லாமே ஸ்கூல் ஃபஸ்ட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம படிக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி தான் இருந்தது. நேஷ்னல் லெவலில் நம்ம ஆகும், பெரிய இதெல்லாம் பண்ணுவாங்க கூடிய இதெல்லாம் பார்ப்போம் தெரியாது. பிறகு வளர்ந்து நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுங்கக்கூடியது ஒரு ஆசை எனக்கு இருந்தது. நான் சின்ன வயசில் எனக்கு எங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அதனால் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. திருவிளக்கு இருக்கும்ல வீட்டில், அதில் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகி எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கணும், அப்படி ஒரு எண்ணம் மனசில் இருந்தது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் படித்தேன். இப்போ இன்ஜினியரிங் 5 years 5 வருஷம் அது. அப்போ என்னென்னா 4வது வருஷத்தில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடந்தது. அதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேட்ஜெட் மாதிரி புதுசாக பண்ணி ஒரு ப்ராசஸர் மாதிரி பண்ணோம். அப்போல்லாம் ப்ராசஸர்னால் யாருக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் ஒரு ப்ராசஸர் பண்ணி அதில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ப்ராசஸர் வச்சு இந்த நிறைய கேட்ஜெட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டு மணிசங்கரன் கூடிய ஒரு 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அதை நாங்கள் காட்டினோம் இந்த எக்ஸிபிஷனில். சிவி ராமன் வந்தார், நோபல் லாரேட், பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கு பிறகு தான் அந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. என்னென்னா விக்ரம் சாராபாய் வந்தார். விக்ரம் சாராபாய் அப்போ ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பேஸ் இதெல்லாம் ஆரம்பித்து ரொம்ப பெரிய பாப்புலராக இருந்தார். வந்தோடனே அவர்கிட்ட இதே மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனால் அவர் ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டார். அந்த சர்க்கியூட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு 15 minutes அவர் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணார். அந்த இன்ட்ராக்ஷனில் ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர் பெரிய ஆள் கூட பேசும்போது நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குமே, அப்படி இருந்தது. அவர் என்ன பண்ணார், இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே தோளில் கை போட்டுட்டார். யூ காட் எ கிரேட் ஃபியூச்சர் அப்படின்ட்டார். அப்போது எனக்கு ஏன் நம்ம ஸ்பேஸில் போய் சேரக்கூடாது அவர் கூட, அப்படி ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு. அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் இருந்து ஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகக்கூடிய ஒரு இது வந்துடுச்சு. அப்படி தான் நான் தும்பாவில் போய் சேர்ந்தது. ஸ்ட்ரைட். ஆமாம், ஒரே அப்ளிகேஷன் தான். ஓகே சார். ஒரு அமெரிக்கன் ட்ரீம் மாதிரி உங்களது ஒரு இந்தியன் ட்ரீம் சார்.
சார் நிறைய பேருக்கு பிரம்மோஸை பற்றி தெரிஞ்சாலும் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பிரம்மோஸ் அக்னி ஃப்ளைட் முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாட்டு. அப்போ வந்து ரொம்ப அப்துல் கலாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு ஐஆர்பிஎம், இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், ஓகே ஒரு பெரிய சக்தி வாய்ந்த இதை நம்ம உருவாக்கி இருக்கக்கூடியதுனால அவர் ரொம்ப பெருமை அவருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் சொன்னார், நம்ம வந்து என்ன பண்ணாலுமே நம்ம வந்து உலகத்தில் 5வது 6வதாக இருக்கிறோம். எஸ்எல்வி பண்ணதில் நம்ம உலகத்தில் 7வது இருந்தோம். ஓகே சார். அக்ரி பண்ணதில் உலகத்தில் 6வது இருக்கோம். ஓகே எப்போ நம்ம 1வது ஆகும் உடைய கேள்வி. ஓகே அப்போ அவர் சொன்னார், நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, போய் ஹார்வர்டில் போய் நீ போய் படி, ஓ படிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது எப்படி இந்தியா நம்பர் 1 ஆகணும் அப்படி ஒரு சஜஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புனார். அந்த டைம் தான் அந்த ஈராக் வார் நடந்தது. ஓ ஈராக் வாரில் என்னென்னா சாதாரணமாட்டு அமெரிக்கன்ஸ் எல்லாம் பாம்பு பண்ணுவாங்க. அந்த அவங்களுடைய B-2 பாம்பர் மாதிரி பெரிய பாம்பர்லாம் கொண்டு வந்து பாம்பு பண்ணி விடுவாங்க ஒரு நாடை. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. ஏன்னா சதாம் ஹுசேன் ரொம்ப கிளவராட்டு ரஷ்யா கூட கூட்டி சேர்ந்து நிறைய இந்த சர்ஃபேஸ் டு ஏர் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் நிறைய வச்சுருந்தார். ஓகே அதாவது ஏதாவது மேலே பாம்பு பண்ணதுக்கு பிளேன் வந்ததுன்னா இதை விடும்போது அந்த பாம்பரை நம்ம இது பண்ணிடலாம். அப்படிப்பட்ட இதை ஈராக் முழுவதும் பண்ணியிருந்தார் சதாம் ஹுசேன். ஓ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி மேலே போகாமல் கீழே இருந்து பர்ஷியன் கல்ஃபில் இருந்து டொமாக்கக்கூடிய குரூயிஸ் மிசைல் அனுப்புனாங்க. ஓகே அப்போ அந்த குரூயிஸ் மிசைலுங்கிறது மேலே போய் வராது, ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே அது தாழ்ந்த இது போகும். போய் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரேடார் அவனுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் அடிச்சிச்சு. ஓ ஆள்களை கொல்றதுக்காக இல்லை குரூயிஸ் மிசைல், அந்த அசட்ஸை அடிக்கிறதுக்காக வேண்டி. ஓகே அப்படி அது போய் இது பண்ணோடனே அவனுக்கு வந்து அவனுடைய எல்லாமே அதுவுமே போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவங்க பாம்பு பண்ணாங்க. ஓகே இப்போ இதை நான் ரொம்ப க்ளோஸாக அமெரிக்காவில் இருந்தனால இதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் CNN நிறைய வரும், டிஸ்கஷன் வரும். நான் படிக்கிறதெல்லாம் மறந்துட்டு இதே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, நம்ம ஏன் குரூயிஸ் மிசைல் பண்ணக்கூடாது. அப்போ குரூயிஸ் மிசைல் அமெரிக்கா பண்ணது வந்து சப்சானிக். சப்சானிக்னா சவுண்டோட ஸ்பீடு குறைவு, அதனுடைய ஸ்பீடு வந்து சவுண்டுடைய ஸ்பீடோட குறைவு, அதான் சப்சானிக். அப்போ அவன் சப்சானிக் பண்ணால் நம்ம ஏன் சூப்பர் சானிக் பண்ணக்கூடாது. ஓகே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது. அப்போ நான் அவர்கிட்ட அங்கேருந்து பேசினேன், அவர்கிட்ட அப்துல் கலாம்கிட்ட, நம்ம குரூயிஸ் மிசைல் பண்ணணும்னு. சரி வா அப்போ நீ வந்து வர பார்க்கலாம் அப்படின்னாரு. வந்த பிறகு 3 months ப்ரோக்ராம் தான் அந்த இந்த ஹார்வர்டு 12 weeks ப்ரோக்ராம். ஓகே அது முடிஞ்சு வந்தோடனே அவர் சொன்னார், நீ ரஷ்யாவில் போய் டிஸ்கஸ் பண்ணிடு உன்னுடைய இதை ப்ரப்போசல் அப்படின்னார். அப்போ தான் ரஷ்யா வந்து இந்த சோவியத் யூனியன் பிரேக் ஆகி ரஷ்யாவில் எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. எல்ஸ்டீன் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவங்க ரொம்ப கஷ்டமான நிலையில் இருந்தாங்க. நிறைய சயின்டிஸ்ட் வெளியே போனாங்க, அப்படிலாம் இருந்தது. அப்போ அந்த டைமில் நான் போய் அவங்களோட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ குரூயிஸ் மிசைல் பண்ணுறதை பண்ண, நல்ல எங்கள்கிட்ட டெக்னாலஜி இருக்குது ஓ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இன்ஜின் காட்டினாங்க. அந்த இன்ஜின் வந்து சூப்பர் சானிக் இன்ஜின். ஓகே அப்போ என்னுடைய ஐடியாவும் அந்த இதுவும் மேட்ச் ஆகுது. கரெக்ட். அது காட்டிட்டு அவங்க சொன்னாங்க, உனக்கு இந்த டெக்னாலஜி நாங்கள் கம்ப்ளீட்டாக தரோம், எங்களுடைய நீ எங்களை சப்போர்ட் பண்ணு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த டெக்னாலஜி வேணும்னு சொல்லி அப்போ அதை வச்சு டிசைன் பண்ணலாம். ஓகே இப்போ டிசைன் பண்ணது ஜாயிண்டாக டிசைன் பண்ணணும். ஜாயிண்டாக டிசைன் பண்ணால் எப்படி வேணும், ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணணும். இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர்னால் என்ன மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறது, இந்த மிசைல் வந்து ஆன்டி ஷிப் மிசைலாக பண்ணலாம் சொல்லி கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி, ஆன்டி ஷிப்னா தண்ணி, இப்போ தண்ணீர் உள்ள பேர் வரணும். அப்போ பிரம்மபுத்திரா தானே பேர், நல்ல பேர். அவன் வந்து மாஸ்கோ ரிவர் இருக்குது. இப்போ பிரம்மபுத்திரா ரிவரும் மாஸ்கோ ரிவரும் சேர்ந்து தான் பிரம்மோஸ்னு வந்தது. அதுதான் அந்த பிரம்மோஸுடைய பேரை கொண்டு வந்து அவர் 2 பேர் கூட்டி சேர்ந்து $250 million கூட்டி சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அதுதான் பிரம்மோஸ் ப்ராஜெக்ட். உலகத்திலேயே முதலாவது சூப்பர்சானிக் குரூயிஸ் மிசைல் நம்ம பண்ணக்கூடிய பேர் வந்துடுச்சு. ஆர்மிக்கு, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம இதில். இப்போ ரஷ்யா நம்மகிட்ட உதவி பண்ணாலும் அவன் டைலில் கூட இல்லை இது. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம். இந்த லேண்ட் சி அண்ட் ஏர். இப்போ வந்து உலகத்தில் நம்ம முதல் இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே சார். நிறைய ப்ராஃபிட் கொடுத்துருக்குல்ல சார்? ஆமாம். நாங்கள் வந்து ஆரம்பித்தது வந்து இந்த 250 சொன்னோம்ல, அது 125 பர் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்கு. அப்படி தான் ஆரம்பித்தோம். இப்போ $10 billion இது பண்ணிட்டோம் பிஸ்னஸ். சார், இந்தியா பிரம்மோஸை உருவாக்கலைன்னா குளோபல் டிஃபென்ஸில் நம்ம இன்றைக்கி எந்த நிலைமையில் இருந்திருப்போம்? நம்ம முன்னால் இந்த 1962 வார் நடந்ததில்ல, சைனா கூட. அந்த சைனா வாரில் வந்து அப்போ நம்மகிட்ட எந்த எக்யூப்மெண்ட் இல்லை. ஓகே. அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம யூனிஃபார்ம்ஸ் கூட இல்லை. ஆமாம், ரொம்ப கஷ்டமான நிலை இது. அந்த மாதிரி நம்ம ஒரு கேர் எடுத்துக்கல, டிஃபென்ஸை பற்றி கேர் எடுத்துக்கிடாமல் இருக்க வேண்டிய டைம்.
ஒரு நம்ம சோல்ஜர்ஸ் வேணும்னு நினச்சி தவிர பெரிய வெப்பன்லாம் வேணும்னு நம்ம நினைக்கல. ஓகே அது ஒரு பெரிய கஷ்டமான நிலைமை வரும்போது ஓகே நமக்கு உதவுனது சோவியத் யூனியன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு வெள்ளம் தரோம், நீ எக்யூப் பண்ணி டிஃபென்சஸ் இதாக கிரெடிட் பேமெண்ட்டில். ஓகே அப்புறம் நம்ம பைசாவே கொடுக்கல, ஓகே எல்லாமே அவங்க டெக்னாலஜி, ஆள்கள், அப்புறம் வந்து கிட்டா பார்ட்ஸ் அதை நம்ம அசம்பிள் பண்ணலாம். பெரிய ஃபெசிலிட்டிலாம் க்ரியேட் பண்ணாங்க. நாசிக்கில் பெரிய ஃபெசிலிட்டி ஃபார் MiG-21. ஓகே அதே மாதிரி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்து டேங்க் பண்ணுறதுக்கு உள்ளது T-72 ஆரம்பித்தோம் அந்த டைமில். அப்புறம் ஷிப் பில்டிங் கம்பெனிலாம் நம்ம ஆரம்பித்தோம். அப்படி நம்ம வந்து ஒரு சாதாரண கிரவுண்ட்லேருந்து நம்ம மேலே வந்துட்டோம். ஓகே இப்படி நம்ம மேலே வந்திருந்தாலும் எல்லாமே நம்ம வெளியே இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். ஓகே அதாவது 70 to 80% வந்து நம்ம வந்து இம்போர்ட்டட். இம்போர்ட்டிஸ் இப்போ நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி இம்போர்ட் தான் ஆயிருக்கும். இப்போ 70% இண்டிஜினஸ் ஆயிடுச்சு. இந்த கன்வர்ஷன் வரணும்னா என்ன காரணம்? நம்முடைய முயற்சி நம்மளுடைய பண்ணணும், நம்முடைய சிஸ்டம்ஸ் வரணும்னு நம்ம நினச்சது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கரெக்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரக்கூடியது இது வந்து பிரம்மோஸ்க்கு ஒன் ஆஃப் தி வெப்பன்ஸ். இது மாதிரி நிறைய படி நிறைய டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் LCA இருக்குது, காம்பாட் ஏர்க்ராஃப்ட், ஆமாம் அது மாதிரி ஷிப்பெல்லாம் நம்ம பில்ட் பண்ணுறோம். ஆமாம் சார். நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இப்போ. சார் ஆப்ரேஷன் சிந்தூரோட சக்ஸஸ்க்கு பிரம்மோஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ சார்? சார் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் சைனீஸ் ரொம்ப பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாமே சைனீஸ் எக்யூப்மெண்ட். ஓகே சைனுடைய மிசைல், சைனுடைய பிளேன், அது மாதிரி நிறைய. அப்புறம் இந்த ரெடார் எல்லாமே சைனா ஹெல்ப் பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருந்தது அந்த டைமில். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே முதல்ல இனிஷியல் வாரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நம்ம அனுப்பக்கூடிய ட்ரோன்ஸ் நிறைய நம்மளும் அனுப்பினோம், அவனும் அனுப்பினோம். நம்ம அதை இன்டர்செக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு காரணமாக இருந்தது S-400. அது வந்து S-400 கொடுத்தது ரஷ்யா. ஓகே அப்புறம் வந்து நம்ம ஆகாஷ்னு ஒரு மிசைல் நம்ம பண்ணது. அந்த ஆகாஷ் மிசைலும் இன்டர்செப்ட் பண்ணி அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நம்ம அடித்தோம். இருந்தாலுமே அட்டாக் பண்ணலை. ஓ எல்லாமே டிஃபென்ஸில் நம்ம இருந்தோம். ஓகே அது வந்து வீக்னஸ். எப்போவுமே டிஃபென்ஸ் வந்து வீக்னஸ். அஃபென்ஸாக போகும்போது தான் நம்முடைய சக்ஸஸ் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் இது வந்து இவங்களுடைய எங்கெங்கே என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா அவங்க எல்லாமே ஏர் ஆப்ரேஷன் தான். அவனுடைய இது எல்லாமே ஏர்லேருந்து பெரிய லாங் ரேஞ்சு மிசைலை யூஸ் பண்ணி நம்முடைய ஏரோப்ளேன், நம்ம போகக்கூடிய ஏர்ப்ளேன்லாம் அடிச்சிட்டான். அப்படி வரும்போது நமக்கு வந்து அவருடைய ஏரோப்ளேன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டர்ஸ் இருக்குல்ல, அவனுடைய கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் சென்டர்ஸ், அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கு நம்ம அதுக்கு ஒரு வெப்பன் வேணும். அதுதான் பிரம்மோஸ். ஓகே அப்புறம் ஒரு என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே அவன் வந்து பெரிய பிளான் பண்ணியிருந்தான். ப்ரேயர் முடிஞ்சு 4:30க்கு நம்ம அனுப்பணும், அனுப்பி இது இந்தியாவில் உள்ள எல்லா சென்டர்ஸும் உடைக்கணும்னு சொல்லி அவன் நினச்சிருந்தான். அவங்க பிளான் பண்ணாங்க. நம்ம வந்து 2:30 போயிட்டோம். ஓகே 2:30 குவைட்டாக போய் 15 மிசைல்ஸ் போனோடனே அவனுடைய சென்டர்ஸ் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. இது ஒரு ஃபேக்ட் நீங்கள் சொன்னது ரொம்ப பேருக்கு தெரியாது. சிந்தூரை பற்றி, ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி. அதாவது முதல் தடவையாட்டு ஒரு இன்டகிரேட்டட் வார் நம்ம பண்ணோம். ஓகே கரெக்ட். ஓகே ஓகே ஆல் தி சர்வீசஸ் சார், ஆல் சர்வீசஸ் டுகெதர். இப்போ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்ததுனால எல்லாமே ஒரு இன்டகிரேட்டட் ஆகிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது வந்து கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே இதுக்கு பேர் C4Iன்னு பேர். கமாண்ட், கண்ட்ரோல், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இன்டகிரேட்டடாக எல்லாம் பண்ணும்போது எல்லா வெப்பன் எங்கே இருக்குது, அப்புறம் எல்லா ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணணும், கமாண்ட் சென்டர் எங்கேருந்து வரணும் கூடி, இது எல்லாமே ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இருந்ததுனால பிரம்மோஸ் மாத்திரம் சக்ஸஸுக்கு காரணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இருந்ததுனால நம்ம ஒரு எஃபெக்டிவாட்டு நம்ம வந்து பாகிஸ்தான் ப்ளஸ் சைனீஸ் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார், தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒன் டே 6,000 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்களா? நம்ம எல்லாமே அதை நாக் டவுன் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஃப்யூச்சரில் ட்ரோன்ஸோட கான்ட்ரிபியூஷன் எப்படி சார் மிலிட்ரிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ட்ரோன்ஸ்? ஸோ இப்போ நடக்கக்கூடிய வார், ஈரான் வாரில் த மெயின் ஆப்ரேஷன் ஆஃப் ஈரான் வந்து தே யூஸ் ட்ரோன்ஸ். ஓகே ட்ரோன்ஸில் என்ன ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்று வந்து நம்ம ட்ரோன்ஸ் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடியது. நம்ம பைலட்டாக இருந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு ட்ரோனை நீ எப்படியெல்லாம் போகணும்னு சொல்லக்கூடியது வந்து க்ளோஸ்ட் ஆப்ரேஷன். நம்ம டிஸ்டன்ஸுக்கு பண்ண முடியாது. அதனால் இப்போ உள்ள ட்ரோன்ஸ்லாம் அட்டானமஸ் ட்ரோன்ஸ். ஓகே இப்போ அதில் நம்ம வந்து ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணி என்ன டிஸ்டன்ஸ் போகணும், எந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த பேலோடு இது பண்ணணும், இது ஒன் டைம் தான் அது போய் வெடிக்கும். அந்த மாதிரி உள்ள ட்ரோன்ஸ், அட்டானமஸ் ட்ரோன்ஸ் வந்து இப்போ வந்து பெருசாகிடுச்சு. இப்போ எவ்வளவு நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் கூடுதலாட்டு எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் அதுக்கு நல்லது. பட் ஒன்று டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஆல்டிடியூட்,
அப்புறம் இந்த கேரியிங் வெப்பன், இந்த கேரியிங்குடைய கெப்பாசிட்டி, இதெல்லாம் சேர்ந்து இந்த டிசைன் பண்ணணும். அதே சமயம் அவங்க ட்ராக் பண்ணக்கூடாது. அப்போன்னா ஸ்டெல்த்தையும் கொண்டு வரணும். இப்படிப்பட்ட அந்த டெக்னாலஜி எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ட்ரோனுங்கிறது. ஓகே. அப்போ இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் என்னென்னா ஒரு ப்ரொபல்ஷன், பவர் கொடுக்கணும். பவர் வந்து 2 விதத்தில் கொடுக்கலாம். ஒன்று பேட்டரி பவர் கொடுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு ஒரு ப்ரொபல்சிவ் கெமிக்கல் பவரும் கொடுக்கலாம். இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் நம்ம போகணும் அப்படின்னாக்கா அந்த கெமிக்கல் இது யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்பீடும் கிடைக்கும். பேட்டரியோட அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்தியா ட்ரோன் டெவலப்மெண்ட்லாம் இப்போ நிறைய, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஏகദേശம் ஒரு 200-300 கம்பெனியில் ட்ரோன் பண்ணுறாங்க. ஆமாம், பண்ணுறாங்க. இப்போ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்குமே இந்த ட்ரோன் இன்ட்ரெஸ்ட். எந்த காலேஜ் போனாலும், இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் நல்ல பசங்கள்லாம் ட்ரோன் பண்ணதை ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிடுவாங்க, பெருசாக பண்ணி அங்கே இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு போச்சுன்னா இப்போ ஸ்கூல்லாம் வந்துடுச்சு. ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இப்போ ட்ரோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த ட்ரோனுங்கிறது ஒரு பெரிய எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நம்ம அதை பண்ணி காட்டணும் கூடிய ஒரு இது வந்துடுச்சு. அதனால ட்ரோனுடைய வளர்ச்சி இருக்குது. இப்போ இந்த வார் வந்து ஈரான் வாரில் நமக்கு கிளியர் மெசேஜ் நமக்கு கிடைச்சிருது. ஃப்யூச்சர் ஆப்ரேஷன் வந்து ட்ரோன் தான். நமக்கு காம்பேட் ஏர்க்ராஃப்ட் எல்லாம் விட ட்ரோனு தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் உக்ரைன் ரஷ்யா வாரில் பாருங்கள், உக்ரைன் வந்து ரொம்ப கிளவராட்டு ட்ரோனை யூஸ் பண்ணுறாங்க. 12 புது டைப் ஆஃப் ட்ரோன் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. மாஸ்கோவில் போய் அடிச்சிட்டாங்கல்ல ட்ரோனை வச்சு. வேனை வச்சு வேனை திறந்து வேன் வந்து போயிருக்கு. அது மாதிரி நிறைய இது வந்துச்சு இப்போது அந்த இது ட்ரோன் டெக்னாலஜியில். அப்போ இந்த ட்ரோன் நிறைய வளரும் போது நமக்கு ஆன்டி ட்ரோனும் வரும். அதை எப்படி எதிர்கொள்கிறது? நிறைய ட்ரோன்னா ஸ்வாமாக தான் வரும். ட்ரோன்னா ஒன்றா வராது, ஸ்வாம் வரும். ஆமாம், பீஸ் மாதிரி ஒரு 400-500 ட்ரோன்ஸ் வருதுனாக்கா எப்படி அந்த இதை ஹேண்டில் பண்ணுறது? இப்போ இதுக்கு வந்து பெரிய இந்த S-400 ஆகாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தப்பு. ஏன்னா அதனுடைய காஸ்ட் வந்து 10,000 ரூபான்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு மிசைலுடைய காசு 10 லட்சம். அது வேஸ்ட் ஆகும். அப்படி செய்யாமல் புதுசாக நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேண்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா லேசர் வெப்பன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். லேசர் வெப்பனில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 கிலோவாட் லேசர். அந்த லேசர் வந்து பீம், அது வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு. இப்போ வந்து ஒரு 100 ட்ரோன்ஸ் வருதுனாக்கா அந்த 100 ட்ரோன்ஸையுமே அந்த நம்ம வந்து என்கேஜ் பண்ண முடியும் ஒரே டைமில். அதுக்கு பேர் ஃபேஸ்டு அரே ரெடார்னு பேர், எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங். அந்த ரெடார்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அது வந்து இந்த லேசரை கைட் பண்ணும். அப்போ அது டக் 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 டக்னு எல்லாத்தையும் அடிச்சிடும். இதுதான் சீப்பஸ்ட் வே டு கில் தி ட்ரோன்ஸ். அது நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது ஸ்டார் வார்ஸ் மூவி மாதிரி இருக்குது சார். நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் வார்ஸ் பார்த்தது இப்போ ரியல் லைஃப்பில் வந்துருச்சு. சார், இன்றைக்கி ஒரு பெரிய மிசைல் அட்டாக் நடந்துச்சுன்னா அதை தடுக்க இந்தியா எவ்வளோ ரெடியாக இருக்குது சார்? மிசைல்னாக்கா நம்ம ஒரி பண்ணக்கூடியது நியூக்ளியர் கேரியிங் மிசைல். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம இந்தியாவை நோக்கி வரக்கூடிய மிசைல் வந்து பொதுவாட்டு டெல்லி இல்லைன்னா பாம்பே அந்த மாதிரி தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா டெல்லி வந்து கேபிட்டல் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல், அப்புறம் வந்து ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் வந்து பாம்பே. இப்போ அது 2 ரீச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி பாகிஸ்தானுக்கு இருக்குது. அவங்களுடைய மிசைல் இதை ரீச் பண்ண முடியும். அவனும் நியூக்ளியர் இதுலேயும் அவன் நிறைய வார் ஹெட்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் நியூக்ளியர் கண்ட்ரி. முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னது, என்ன மாதிரி டைப் மிசைல் வச்சுருக்காங்க, அதுக்கு ட்ராஜெக்டரி எப்படி இருக்கும், அது அவங்க எந்த இடத்துல எல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணால் நம்ம இன்டர்செப்ட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், ஸ்டடி பண்ணியிருக்கோம். அப்படி ஸ்டடி பண்ணும்போது நம்ம வந்து அது எப்படி அதை இன்டர்செப்ட் பண்ணி அவனுடைய நாட்டில் வந்து புறப்படும் போதே வந்து அதை தடுக்கிறது எப்படி கூடியதை நம்ம வந்து திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணும்போது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாங் ரேஞ்ச் ரேடார். இந்தியாவில் நம்ம லாங் ரேஞ்ச் ரேடார் வச்சுருக்கிறோம். அவன் புறப்படும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் வரான்னுட்டு. அவனுடைய மிசைல் என்ன மிசைலாக இருந்தாக்கா அவன் என்ன ட்ராஜெக்டரியில் வரக்கூடியதும் நமக்கு தெரியும். அதனால் எல்லாமே தெரியும். இப்போ நான் விஷயம் தெரியும் அங்கேருந்து புறப்படும் போது. அப்போ இந்த ரேடார் என்ன பண்ணோம்னா நம்முடைய கண்ட்ரோல் சென்டருக்கு அந்த உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. மிசைல் ஹேஸ் டேக்கன் ஆஃப் உடைய இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும். கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து மேலே ஹை ஆல்டிடியூட் இன்டர்செப்ஷனுக்கு ஒரு குரூப் ஆஃப் மிசைல்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி லோ ஆல்டிடியூட் இன்டர்செப்ஷனுக்கு மிசைல் வச்சுருக்கோம். இப்போ என்ன சொன்னால் முதல்ல வந்து ஹை ஆல்டிடியூட் மிசைல்ஸ் போகும். 2 மிசைல் போகும். அவன் அனுப்பக்கூடியது 10 மிசைல்னு வச்சுக்கிடுமே, 20 மிசைல்ஸ் நம்ம இதுலேருந்து போய் அதை வந்து 100 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்டில் இன்டர்செப்ட் பண்ணி அதை அடிச்சிடும்.
அந்த மாதிரி கேப்பபிலிட்டி நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஓகே சார். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டுமே சில மிசைல் தப்பி வந்துன்னாக்கா ஓகே சார். அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்கு செகண்ட் ஸ்டேஜ், இன்னும் 2வது ஸ்டேஜ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு டார்கெட்டுக்கு 3 மிசைல் வச்சு போகும். ஓ அது வந்து 25 கிலோமீட்டரில் அதை அடிச்சிடும். ஓ அதுக்குள்ள சிஸ்டமும் டெவலப் பண்ணிட்டோம். இதுலேயும் தப்பிட்டு நாங்கள் வந்து லேசர் வச்சுருக்கோம், லேசர் வெப்பன். ஓ லேசர். நியூக்ளியர் வெப்பன் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகாது, அதுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்குது. அதனுடைய ஆக்டிவேஷன் எப்போ நடக்கும், எந்த மாதிரி ஆக்டிவேஷன் நடக்கும், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாலே அதை உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் அது டெட் மாஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இதுக்கு பேர் பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்னு பேர். இந்தியன் டிஃபென்ஸ்க்காக சார் ஒஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெடியாக இருக்கணும், டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒஃபென்ஸ் ரெடியாக இருக்கும். ஆமாம் சார். அதுக்கு மேலே சொல்ல நீங்கள் முடியாது. சொன்னீங்க டிஃபென்ஸோட குட் சார். இது நீங்கள் சொன்னதே சந்தோஷம். ஏற்கனவே நீங்கள் சொன்னது இதையும் வச்சு 1+1+1 அப்படியே we know we getting a multiple. நம்முடைய அக்னி மிசைல் வந்து 5000 கிலோமீட்டர் சார். ஓகே சார். 5000 கிலோமீட்டர். ஓகே சார். அப்போ இங்கேருந்து நம்ம 5000 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா இந்தியாவில் எந்த பாயிண்டில் இருந்தோம் அதுக்குள்ளே எந்த எனிமி வந்தாலும் அந்த எனிமி அந்த இடம் இருக்கவே செய்யாது, ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே. பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்தது. சரி சார். அப்போ வந்து நாங்கள் வந்து இந்தியாவை வந்து எங்களுடைய நியூக்ளியர் இதில் நாங்கள் இது பண்ணிடுவோம், நியூக்ளியர் போட போகிறோம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னதுக்கு அவர் பதில் என்ன சொன்னார்னா, நீ எங்கள்கிட்ட ஒரு பகுதி தானே போகும், ஆனால் உன்னுடைய கண்ட்ரியை கம்ப்ளீட்டாக மேப்லேயே இருக்காது, அப்படிப்பட்ட கேபிலிட்டி எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு. வைப் யூ அவுட். ஆமாம் சார், டாக்டர் கலாம் சாரோட கிட்டத்தட்ட 40 வருஷம் நட்பு. ஆமாம். 40 years of கலாம்னு புக்கு எழுதியிருக்கீங்க. ஆமாம். அவரை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு மெமரியை ஷேர் பண்ணுறீங்களா? இதுதான் அந்த புக்கு. புக்கு இது சார். இதில் இதுக்கு பேர் அன்டோல்டு ஸ்டோரிஸ் தான் பேர். ஓகே சார். அதாவது சாதாரணமாக அப்துல் கலாம்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம். அவரை பற்றி நிறைய புக்கு வந்திருக்கு, எல்லாருமே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தெரியாது. வளர்ச்சிங்கக்கூடியது ஒரே ஸ்மூத்தாக டைரெக்ஷனில் போகாது. செட்பேக் இருக்கும், ட்ராப் ஆகிரும், திடீர்னு வரும், ட்ராப் ஆகிரும். இதில் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து அப்துல் கலாம். அவர் வந்து முதல்ல வந்து இன்ஜினியர் ஆனார், ஏர் பைலட் ஆகணும்னு சொல்லி போனார், கிடைக்கல. அப்புறம் திரும்பி வந்தார். வந்தவர் வந்து ஹோவர் கிராஃப்ட்னு ஒன்று பண்ணார். தெரியாத விஷயங்களே சொல்கிறேன். ஹோவர் கிராஃப்ட் ஒன்று பண்ணார். முதல் ஹோவர் கிராஃப்ட் இந்தியாவில் பண்ணது அப்துல் கலாம். அது ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட். அது வந்து எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க திடீர்னு. அப்புறம் அவர் வந்து அந்த ஹோவர் கிராஃப்டில் எம்ஜிகே மேனன், ப்ரொஃபஸர் எம்ஜிகே மேனன், அவர் வந்து அந்த ஹோவர் கிராஃப்டை அப்ரிஷியேட் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணார். அவர் இவர் தான் அதை பைலட் பண்ணி விட்டார். அவனால் அதை பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் இல்லாட்டாலும் நீ பெரிய நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீ டிப்ரெஸ் ஆகாத சொல்லி அவர் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் எடுத்துட்டார். இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் போய் பெருசானோடனே பெரிய அவருக்கு வந்து ஒரு பேலோடு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்க. பேலோடு எக்ஸ்பெரிமெண்ட்னா தும்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, தும்பா தான் நம்முடைய இது ராக்கெட் ஸ்டேஷன். சாராபாயும் பாபா ஹோமி பாபாவும் சேர்ந்து தான் அந்த தும்பாவை டிசைட் பண்ணாங்க. தும்பாவுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர், எர்த்துடைய மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் தும்பா வழியாக போகுது. ஏன்னா எர்த்துடைய ஈக்குவேட்டர் நடுவில் இருக்குது, டில்ட் ஆகிலாம் இருக்குது இந்த இது எர்த்து. அந்த மாதிரி டில்ட் 23.5 டிகிரி டில்ட் ஆகிருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் வந்து டைரெக்ஷன் வேறு. அப்போ அந்த தும்பா வழியாக தான் அந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் போகுது. அதனால் அங்கே வந்து நம்ம அட்மாஸ்பியரை நல்லா ஸ்டடி பண்ண முடியும். அப்படி ஸ்டடி பண்ணக்கூடனால அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஷன் வச்சு உலக அளவில் உள்ள எல்லோரும் வந்து ராக்கெட் டெஸ்ட் பண்ணாங்க. ஏன் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு 400 கிலோமீட்டர் வேறு வழியாட்டு நம்ம ராக்கெட் போகும்போது ஒவ்வொரு அட்மாஸ்பியரில் ரீஜன் வைஸ் என்ன ஹியூமிடிட்டி, என்ன ப்ரெஷர், என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரியணும்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஈக்குலிபிரியத்தில் தான் பண்ண முடியும். அந்த எலக்ட்ரோஜெட் இருக்கக்கூடிய இடம் அது. அதனால தும்பா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. வேர்ல்டு லெவலில் நிறைய கான்டாக்ட் வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அதெல்லாம் சாராபாய் கிடச்சதுனால அந்த தும்பா வந்து பெரிய டெவலப் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து அப்துல் கலாம் ராக்கெட் இன்ஜினியராக சேர்ந்தோடனே அவர் வந்து இந்த மேலே உள்ள 400 கிலோமீட்டர் 300 to 400 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் உள்ள இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சோடியம் பேலோடு ஒன்று பண்ணார். அதை டெஸ்ட் பண்ணி அந்த சோடியம் பேலோடு மேலே டெஸ்ட் பண்ணி அது என்னன்னா மேலே போயிட்டு அது வந்து வெடிக்கும். வெடித்தது சோடியம் க்ளவுட் வரும். அந்த க்ளவுடில் வந்து அவங்க அது எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அவர் கிரவுண்ட் டெஸ்ட்டு பண்ணார்.
ரொம்ப அவரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். அப்போது சாராபாய் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே தும்பா வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட அது காட்டணும்ல, நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்ல, அதுக்கு வேண்டி எல்லாம் செய்து பண்ணி சரி ரெடி பண்ணார். வந்தார் அவர் சாராபாய் 9 PM வராரு. வந்தோடனே சார் நான் டெஸ்ட் காட்டுறேன். ஓகே காட்டு. அதுக்கு ஒரு கவுண்ட் டவுன் உண்டு ஒரு டெஸ்ட்டுக்கு 10, 9 அப்படின்னு சொல்லி 0 தான் அது இது பண்ணோம். வெடிக்கலை, அது இது செப்பரேட் ஆகலை, அதாவது ஃபெயில்யூர். சாராபாய் சொன்னால் பரவாயில்ல நீ ஸ்டடி பண்ணுவேன், நான் 11 o'clock வரேன்னாரு. 11 o'clock ரெடியாக இருந்தார். அப்போ 11 o'clock இதே மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு. அப்படின்னா அது ஃபெயில்யூர். அவர் என்ன வந்து ஒரு விஐபிகிட்ட வந்து காட்டும்போது அவர் பாஸில் அவர் பார்க்கணுமே, அப்போ இதை எப்படி அவர் அலோவ் பண்ணுவார் மேலே கொண்டு போகிறதுக்கு. அதனால் அவர் ரொம்ப டிஜெக்டட் ஒரு அப்துல் கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு சாராபாய்க்கு போய் பார்க்குறாரு. எல்லாம் டீட்டெயிலாக கொண்டு போய் சர்க்கியூட்லாம் சொல்லி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் சரியாக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சாராபாய் வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. இந்தப்போ அந்த லெட்டர் நீ ஒன்று ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் என்னென்னா இவர் படிக்கிறது தயங்குறாரு, ரொம்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அவரு பயப்படுறாரு. படித்து பாரு அப்படிங்கிறாரு. அவர் படித்து பாரு, அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அதில். அதாவது பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன முயற்சி எடுக்கிறாங்க. எப்போவுமே முயற்சியில் வந்து தோல்வியும் வெற்றியும் வரலாம். தோல்விங்கிறது தோல்வி இல்லை, அதிலேருந்து நிறைய படிக்க முடியும். அந்த மாதிரி உள்ளதான் அவங்களுடைய பார்ப்பாங்க. அவங்களுடைய சாராபாய் மாதிரி விஷனரியெல்லாம் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இது மாதிரி எஸ்எல்வி பண்ணோம். ஃபஸ்ட் ஃப்ளைட் எஸ்எல்வி போச்சுது, ஃபெயில்யூர், ரிஜெக்டட். ஏன்னா ஃபெயில்யூர்னால் நார்மலாட்டு மிஷன் டைரக்டரை தூக்கி வெளியே தூக்கி போடணும். அவர் தான் மிஷன் டைரக்டர் அப்துல் கலாம். அவர் தூக்கி போடல. தவான் வந்து சதீஷ் தவான் வந்து சேர்மன். அவர் ப்ரெஸ்காரங்களாம் இருக்காங்க. அப்துல் கலாம் நீ ரிவ்யூ பண்ணு டெஸ்ட்டெல்லாம், நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன்ட்டார். போய் அங்கே போய் சொல்கிறாரு, அஸ் சீஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபெயில்யூர்ன்ட்டார். அவர் ஃபெயில்யூர் அவர் பண்ண அவர் எடுக்கிறாரு. அப்புறம் திரும்ப வந்து 1980 நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக விட்டோம். 18 ஜூலை சக்ஸஸ்ஃபுல்லானோடனே அவர் சொல்கிறாரு, கலாம் ப்ரெஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, யூ கோ டாக் டு தம். அப்துல் கலாம் வந்து ஒரு ப்ராசஸில் போகிறாரு, சக்ஸஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது, சக்ஸஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. அதெல்லாம் ஒரு தடவையும் ஒருத்தர் வந்து அவருக்கு எலிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவருடைய சின்சியாரிட்டி அதனால் எல்லாமே சிம்பிளிசிட்டி, சின்சியரிட்டி, ஹானஸ்டி எல்லாருடைய கேரக்டர்னால இந்த பில்டப் வருது. இந்த மாதிரி உள்ள இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அவர்கிட்ட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாட்டு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணார், டெவலப்ட் இந்தியா பிளான் கொடுத்தாரு. அவர் வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைஸராக போட்டாங்க. அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரிசைன்மெண்ட்டு வந்தார். நான் ப்ரொஃபஸராக போகிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுக்கு போனார். இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ஒன்று பிஹெச்டி டிகிரியே ஒரிஜினல் டிகிரியே இல்லை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். சென்னை வந்தார். அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க, ப்ரொஃபஸர் போஸ்ட்டு. அப்படி வந்து நான் இருக்கும்போது இதான்ப்பா பிரசிடென்ட் கேண்டிடேட்னு வந்தது. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லைஃப் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் எலிவேஷன் கண்டினியூஸாக இருக்குது. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுதான் இந்த புக்கில் இருக்கக்கூடியது. சார், டாக்டர் கலாம் சாரோட எந்த குவாலிட்டியை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிறைய இருந்தாலுமே ஒன்று முக்கியமானது, அது என்னென்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் சிலது வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும், திறமை உள்ளது, திறமை இல்லாததும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்குவோம் அவனை. இவர் அப்படி இல்லை, அவனுக்கு ஒதுக்குறான்னா ஒருத்தர் என்ன வேண்டான்னு கூட ஏதாவது ஒரு திறமை எங்கேயாவது ஒட்டி இருக்கும். அது என்னன்னு இவர் கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணி அது 10% இருக்குன்னா அதை 90% ஆக்கிடுவார். அப்போ அது 90% ஆகும்போது அவனை இப்போ திடீர்னு அவன் வந்து பெரிய ஆளாகிடுவான். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் நினச்சேன் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆயிடும். வெளியில் உள்ளவங்களும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி அவர் நிறைய பேரை டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அதாவது கிரியேட்டிங் ஹை லெவல் ஹியூமன் பொட்டென்ஷியல் அப்படிங்கக்கூடியதில் பெஸ்ட்டு ஹியூமன் மேனேஜர் வந்து அப்துல் கலாம் தான். அது யாரும் அவரை பீட் பண்ண முடியாது. மிலிட்ரி டிஃபென்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும் இந்தியா இப்போ எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பவராக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து பெரிய மாற்றம் சார். இப்போ ஒரு 5 to 10 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு பெரிய மாற்றம் வந்து எல்லாமே நம்ம இண்டிஜினஸாக நம்ம பண்ணணும், நம்ம நாட்டிலே நம்ம எல்லாம் செய்யணும், நம்மளுடைய திறமையை நம்ம காட்டணும். நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம ஆட்கள் தான் ஷைன் பண்ணி பெரிய பெரிய ஆளாக இருக்கான். அப்போ ஏன் இந்தியாவிலேயே அவன் பெரிய ஆளாக முடியாது? 5G எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ 6Gக்கு டீம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் யூஸ் பண்ணணும் 6G. அதே மாதிரி ஏஐக்கு எல்லாருமே பெரிய இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. இந்தியாவில் நம்ம தான் ஏஐ டெவலப் பண்ணணும். குவாண்டம் டெக்னாலஜி என்ன, குவாண்டம் வேலி நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு மிஷன், ஹைட்ரஜன் மிஷன். இப்படி ஒரு மிஷனாக நம்ம கொண்டு வரும்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம பண்ணுறோம் இந்தியாவில். இப்படி நடக்கும்போது ஒரு 5 years 10 years பாருங்கள். இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் சொசைட்டிலேருந்து நம்ம வந்து நாலேஜ் சொசைட்டியோட பீக்குக்கு வந்துட்டோம். இனிமேல் உள்ள சொசைட்டி வந்து சூப்பர் ஹியூமன் சொசைட்டி. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பேர் ஜென் இசட். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பேர் ஜென் ஆல்ஃபா. இந்த ஜென் ஆல்ஃபான்னு வரும்போது ஒவ்வொரு சில்ட்ரன், இப்போ இருக்கக்கூடிய சில்ட்ரன்லேயும் நம்ம மாற்றங்கள் பார்க்குறோம். இன்னும் நீங்கள் 5 வருஷம் கழித்து பாருங்கள், அந்த சில்ட்ரன்லாம் பெரிய லெவலில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜென்ரேஷன் நம்ம உருவாக்கும் போது அதுக்கு தகுந்தவாறு நம்ம டெக்னாலஜியும் கொண்டு போகணும். அதுதான் இப்போ இந்தியாவில் நடக்குது. எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி வேர்ல்டில் 4th இருக்கிறோம், 3rd ஆக போகிறோம். ஜெர்மனியோட ஓவர்டேக் பண்ணிடுவோம். அமெரிக்கா க்ரஷ் ஆகிட்டு இருக்கு. சைனா 10%லேருந்து 4% ஆகிட்டான். இந்தியா மாதிரினா இப்போ ஜிடிபி growth ரேட்டில் ஹையஸ்ட் 6.2 to 6.4. இப்போ இந்த லெவலில் நம்ம போனோம்னா ஜிடிபி growthனா இப்போ வந்து $30 trillion நம்ம டார்கெட் 2047க்கு. அந்த மாதிரி டார்கெட் இருக்கதே ஒரு பெரிய விஷயம். மிலிட்ரி பவர் எடுத்துக்கோங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். மிலிட்ரியில் நம்ம ஸ்ட்ராங் கூடியது ப்ரூவ் பண்ணிட்டோம். சிவிலைசேஷன், நம்முடைய சிவிலைசேஷன் ஸ்ட்ராங் சிவிலைசேஷன் 2000 இயர்ஸ்க்கு முன்னால் அதை கொண்டு வர பார்க்குறோம். ஸ்ட்ராங் சிவிலைசேஷன் கொண்டு வரோம். நம்முடைய ஜென்ரேஷன் 800 million யூத், நியர்லி 50% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் பிலோ 25 years. இப்படி ஒரு பாப்புலேஷன் என்னப்பா எப்படி பண்ணணும்னா ஸ்கில் ப்ளஸ் ஸ்டார்ட் அப்ஸ். அந்த ஸ்கீமுக்கும் தெரிய மிஷன்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இந்தியா தான் ஒன்லி சூப்பர் பவர் இன் த வேர்ல்டு. அதுதான் நம்முடைய மாற்றம். வெரி குட் சார். I think everybody, we all have to clap. I'm so thrilled, sir. I need to clap for this answer. ஃப்யூச்சரில் இந்த ரொபாட்டிக் ஆர்மியோட யூசேஜ் எப்படி இருக்கும் சார்? இப்போ வந்து ரொபாட்டிக் சிஸ்டம் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஓகே. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எங்கெல்லாம் வச்சுருக்கோம் அதை கண்டுபிடிச்சி எடுக்கக்கூடிய சிஸ்டம்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ ஆர்மியில் என்ன ப்ராப்ளம்னா மைன்ஸ் வச்சுருப்பாங்க, அது வெடிச்சிடும் அந்த ஆர்மி மூவ் ஆகும்போது. அப்போ அதை முதல்ல கண்டுபிடிச்சி அதை எடுக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக எடுக்கக்கூடியது எல்லாமே ரொபாட்டிக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது வந்து அண்டர் வாட்டர், தண்ணிக்குள்ளே போய் அதுலேயும் மைன்ஸ் எடுக்கலாம், அல்லது கம்ப்ளீட் சர்ச் பண்ணுறதுக்கூடிய சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் ரொபாட்டிக் சர்ஜன், அதாவது டாக்டர் கிடையாது, ஓகே, அந்த ரொபாட் போய் ஆளுக்கு சர்ஜரி பண்ணும். அதே மாதிரி ரொபாட்டிக் சோல்ஜர்ஸ், இது பேர் ஹியூமனாய்ட்ஸ்னு பேர். ரொபாட்டிக் சோல்ஜர் அந்த மாதிரி இதெல்லாமே டெவலப்மெண்ட்டில் இப்போ இருக்குது. ஓகே. இந்தியாவிலேயே டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக இப்போ ரொபாட்டிக் ஆகிடுச்சு. ஓகே. எல்லாம் மண் அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணது, அப்புறம் திரும்ப மண் எடுத்து கொண்டு வர்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானே பண்ணுறது, எல்லாமே ரொபாட்டிக் சிஸ்டம். இனிமேல் அக்ரிகல்ச்சரில் ரொபாட்டிக் நிறைய வரும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இப்போ வந்து ரொபாட்டிக் சிஸ்டம் வந்துருச்சுனாக்கா அதுவே நம்ம பிளான்டேஷன், க்ராப்பு எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொபாட்டிக் சிஸ்டம் வரும். ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் ப்ளக் பண்ணுறது, அப்போ அந்த சிம்லாலெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அவங்க. ஆப்பிள் ப்ளக் பண்ணுறது பார்த்து ரொபாட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன் வரும். ஃபியூச்சர் வந்து ரொபாட்டிக் இதாக தான் இருக்கும். சைனா ரொம்ப அட்வான்ஸ் ரொபாட்டிக்கில். ரொபாட்டிக் கேர்ள் வில் பி வாக்கிங் ஆன் அந்த இதில் ரோட்டில் போயிட்டுருப்பா. நம்ம கேர்ள் நம்ம உண்மையான கேர்ளாக இருக்காது, ரொபாட்டிக் கேர்ளாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய அவங்க ரொம்ப புதுமையாக நிறைய பண்ணியிருக்காங்க. சார், என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் ஃபேண்டசி கொஸ்டின் சார். நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக ஏலியன் லைஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஏலியன்ஸ் வந்து இப்போ வந்து மூணில் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் நம்ம பார்க்குறோம். மூணுடைய அந்த இதில் பாதி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். மீதி பாதியை நம்ம பார்க்க முடியாது. இந்த ரொட்டேஷன் மூவ் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து விசிபிலிட்டி வந்து ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் இட். ஓகே. இன்னொரு பார்ட் இருக்குது, அதாவது பேர் ஃபார் சைட் ஆஃப் த மூன். அதில் ஏலியன்ஸ் இருக்காங்க, அடிக்கடி வர்றாங்க, அங்கே ரேடியேட் பண்ணுறாங்க, நிறைய இருக்குது. ஆனால் அவங்க செட்டில் ஆகக்கூடிய ஏரியா வந்து ப்ராக்சிமா பிங்குடைய பிளானட். ப்ராக்சிமா பியில் இருந்து கூட சிக்னல் வருது, நமக்கு ரேடியேட் ஆகுது. ப்ராக்சிமா பி எங்கே இருக்குது சார்? எவ்வளோ? 4 light years away. 4 light years. ஓகே. ஆமாம், ஒரு லைட் இயர்னா 92 trillion kilometers. வாவ். 4 இதில் இருக்குது. அவங்க அங்கேருந்து மூணுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. போகிறாங்க. 50 years ஆட்டு நம்ம வந்து மூணு ட்ராவல் இல்லைங்களா, அது காரணமே இந்த ஏலியன்ஸ் தான். ஏன்னா அங்கே அவங்க பார்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி நம்ம அங்கே போகிறதுனால ஒரு யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வெளியில் சொல்லலை, நாசா வெளியில் சொல்லலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லீக் அவுட் ஆகுது இன்ஃபர்மேஷன் நாசாலேருந்து.
போனவங்க சொல்கிறாங்க, ஆஸ்ட்ரோநாட்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஆர்டமிஸ் 2 இப்போ போயிருக்காங்கல்ல, ஆமாம் சார். அவங்க போகிறது வந்து 10 days அவங்க வந்து சுற்றுறாங்க. இந்த 10 days எய்ம் வந்து க்ளோஸ் டு 10 miles, அதாவது நியர்லி 20 kilometer ஆல்டிடியூடில் இருந்து பெரிய கேமரா வச்சு அவங்க எல்லாமே எடுக்க போகிறாங்க. ஓ அவங்க லேண்ட் ஆக மாட்டாங்க, இதில் இருந்துகிட்டே அவங்களுடைய மெயின் இது ஸ்டடி வந்து ஏலியன்ஸுடைய மூமெண்ட்டு வாவ் அதை ஸ்டடி பண்ண போகிறாங்க அவங்க. வாவ் அதான் சார் இந்த தேர்ட் இன்டர்ஸ்டெல்லார் விசிட்டர் இது நேச்சுரலாக ஏலியனா சார்? ஏலியன்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் ஆக்டிவ், தே ஆர் மச் பெட்டர் தேன் அஸ் இன் நாலேஜ். ஓகே சார். அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து இறங்குறாங்க, போகிறாங்க, ஃப்ளைங் ஷிப்ஸில். ஃப்ளைங் ஷிப்ஸு, அப்புறம் வந்து பெரிய ஸ்டேஷன்ஸ் வந்து மூணில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் சைடில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நம்மளால் செய்ய முடியாததெல்லாம் அவன் செய்கிறான். அவங்க இங்கே do you think they visit earth also sir? Some people Have they some visited? people have landed on the earth, and NASA people got hold of them. They studied their behavior, but they could not withstand this whole conditions. Okay. They died. Okay, so that's correct then. ET or the old the alien movies. Now எல்லாமே இந்த நாவ்டா ரீஜனில் அமெரிக்கன்ஸ் did that. The area 54 or something. Sir. Okay. Sir, you made my day, sir. I hope we get நம்ம lifetime we get to see or meet alien. I think நம்ம பசங்க might meet them, sir. Listen, Yes, future I hope we get to meet, sir. So நாட்டுக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க சார். Do you have enough time for your family in this very busy scientific schedule of yours? ரெண்டுமே பண்ண முடியாது சார், யாருக்குமே பேலன்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் நாட் பி டூயிங் சம் ரிவார்டிங் திங். ஸோ இப்போல்லாம் என்னுடைய டைம்லாம் வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஃபார் த வேரியஸ் மிஷன்ஸ் அவுட் சைடு தான். ஃபேமிலிக்காக நான் எதுவும் பண்ணலை. So, do you regret that, sir? I don't regret. My wife also doesn't regret. She thinks that I am doing some good work. ரொம்ப டச்சிங்காக இருக்குது நீங்கள் சொல்லுது. ஏன்னா உங்கள் ஒய்ஃபை மீட் பண்ணியிருக்கேன். தென் ஐ ரியலைஸ் நவ் ஈவன் மோர் அவங்க அந்த அம்மாவோட டெப்த்து, அவங்க விஷன், உங்கள் விஷன் மாதிரி ரியலி எக்ஸ்ட்ராடனரி சார். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே சார், யூ மெட் மிஸ்டர் சராபாய் சொன்னீங்க. ஹோமி பாபா மீட் பண்ணியிருக்கீங்களா சார்? இல்லை சார். இல்லை பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்துருக்கேன், நான் மீட் பண்ணதில்லை. அவரோட பேச ஒன்றும் முடியலை. ஓ பட் யூ மெட் ஹிம். ஐ மீன் யூ saw him. இப்போ வந்து இந்த எல்லா ரெவல்யூஷன் நம்ம பேசுகிறது, ஆமாம் சார், நியூக்ளியர் எனர்ஜி, ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்டு, டிஃபென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஓகே, இதெல்லாம் காரணகர்த்தா வந்து ஹோமி பாபா தான். த ஃபர்ஸ்ட் பர்சன் டு மேக் இந்தியா ஸ்ட்ராங் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவர் தான். ஏன்னா அவர் தான் முதல்ல நியூக்ளியர் சயின்ஸ் கொண்டு வரணும்னு நினச்சாரு. ஓகே, நியூக்ளியர் டெக்னாலஜியில் 3 pronged அப்ரோச் கொண்டு வந்தார். யுரேனியம், ரெண்டாவது வந்து தோரியம். நம்ம கண்ட்ரியில் 1/4 ஆஃப் த வேர்ல்டு தோரியம் இஸ் இன் இந்தியா. ஓ வாவ், ஓகே, நம்ம நிறைய எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கோம். ஓகே. அப்புறம் மூணாவது வந்து ஃபியூஷன் எனர்ஜி. இந்த 3 டைரெக்ஷன்லையும் டெக்னாலஜி கொண்டு வந்தது ஹோமி பாபா. அப்புறம் வந்து ஸ்பேஸில் நம்ம பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்ததும் அவர் தான். சாராபாயை ஸ்பேஸ் இதில் போட்டதும் அவர் தான். தும்பா செலக்ட் பண்ணதும் பாபா தான். அப்படி அவருடைய பாபாவுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது. அவர் வந்து நியூக்ளியர் இதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து இந்தியாவை மேலே கொண்டு வர்றது பொறுக்க முடியாமல் அவரை தீர்த்துட்டாங்க. அதான் சார், ஐ ஜஸ்ட் கோன் ஆஸ்க் யூ தட் கொஸ்டின். அவர் டெத்தால் நம்ம ரொம்ப வருஷம் பேக்வர்ட் ஐட்டமாக அந்த டைமில் இல்லை, அது நம்ம வந்து அந்த நியூக்ளியர் இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, இந்தியாவில் எமர்ஜ் ஆகக்கூடாது, எங்களுடைய தடுக்கிறதுக்காக வேண்டி தான் அவரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம ப்ரோக்ரஸ் குறைய தானே செய்யும். ஆமாம், நல்ல ஸ்பீட் காட் ரெடியூஸ்ட் அட் தட் டைம். ஓகே, நீங்கள் 2 பேரும் இந்த தும்ப ராக்கெட்ரி பற்றியும் அப்புறம் அவரோட இதை பற்றியும் 2மே சினிமாவில் வந்திருக்கு, வேறு படங்களில் வந்திருக்கு. சந்தோஷம் சார். இது ரஷ்யன் லீடர் மிஸ்டர் புட்டின் கூட இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா? ஆல்வேஸ் ஐ திங்க் குட் ரிலேஷன்ஷிப். புட்டின் கூட நீங்கள் பார்த்தப்போ என்ன பேசிட்டீங்க, என்ன நடந்துச்சு சார் நீங்களும் அவர் மீட் பண்ணும்போது? சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகி அப்புறம் வந்து தனியாக ரஷ்யா பிரிஞ்ச பிறகு அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க. இந்த அவங்களுடைய ஆர்மிக்கு இப்போ சேலரி கொடுக்கறது கூட இல்லாமல் இருந்தது. ரொம்ப கஷ்டமான நிலையில் இருந்தது. எல்ஸ்டீன் டைமில் கடன் வாங்கினார். இப்போ வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரஷ்யாவில் நடக்கிறதுக்கு காரணம் வந்து புட்டின். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி ஆகிட்டார். இப்போ வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு வந்து புட்டின். அந்த மாதிரி ஒரு நிலைக்கே அவர் வந்துட்டார். நேராக நீங்கள் பேசும்போது தான் தெரியும் இவ்வளோ சிம்பிள் சொல்லிக்கிட்டு. இன்வைட் பண்ணேன், இந்த எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில்
பிரம்மோஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோடனே ஓகே அவர் நான் இது அவருங்க அவருடைய பிரசிடென்ட் ஆஃபீஸில் சொன்னாங்க, அவர் பிரசிடென்ட் வந்து எதையுமே இன்னாகுரேட் பண்ண மாட்டார், அதனால் நீங்கள் இன்வைட் பண்ண வேண்டான்னார். நான் இன்வைட் பண்ணேன், ஓகே வந்துட்டார். 20 மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து 45 மினிட்ஸ் என் கூட இருந்தார். அவர் இருந்து பேசினார். ஓகே சார் 45 மினிட்ஸில் அட் த எண்ட் ஆஃப் த 45 மினிட்ஸ் ப்ரெஸ்ஸில் அவங்க டிக்ளேர் பண்ணுறாரு, ஐ வில் சப்போர்ட் இந்தியா டு பிகம் தி பர்மனன்ட் மெம்பர் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் வித் வீட்டோ பவர்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணது அந்த இடத்துல எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு. ஓகே சார் இன்டிமேட் ரிலேஷன்ஸ் வந்துருச்சு அவருக்கு. நேச்சுரலி இப்போ பின்னால் ஒரு டிகிரி கொண்டு வந்தாங்க. டிகிரிங்கிறது ஆர்டர், பிரசிடென்ஷியல் ஆர்டர். டிகிரி அது பேர் டிகிரி. ஓகே எல்லா விதமான ப்ராஜெக்ட் அவுட் சைடு ரஷ்யா அதுக்கு எல்லாமே இந்த ரூஸ் ப்ரௌன் எக்ஸ்போர்ட் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரூஸ் ப்ரௌன் எக்ஸ்போர்ட்டுங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து எல்லாம் எனிதிங் ரிலேட்டட் டு அவுட் சைடு ரஷ்யாவுக்கு வந்து யூ ஹேவ் டு கோ த்ரூ தம் ஒரு பாடி. which is the organization sir? ரூஸ் ப்ரௌன் எக்ஸ்போர்ட். ஓகே ஓகே எக்ஸ்போர்ட் ரூஸ் போரான் எக்ஸ்போர்ட். ஓகே ஓகே ரூஸ்னா ரஷ்யா, த்ரூ போரான்னா டிஃபென்ஸு, அப்புறம் எக்ஸ்போர்ட், ரூஸ் போரான் எக்ஸ்போர்ட். அப்போது இப்படி வரும்போது என்ன ஆகும்னா எங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் வந்துடும். அதனால் எங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, இது நம்ம வந்து டைரெக்டாக டிஆர்டிஓவும் அந்த என்பிஓ மிஷினரிஸ்டும் டைரெக்டாக நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போகுது. உங்கள் இதுலேயும் ப்ராக்ரஸ் கிடையாது, எங்கள் இதுலேயும் ப்ராக்ரஸ் கிடையாது. அதாவது என்னுடைய ப்ரொமோஸ் பண்ணும்போது நரசிம்ம ராவ்ட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணது, கவர்மெண்ட் மணி பட் மேக் இட் ப்ரைவேட் கம்பெனி, தென் ஒன்லி வி கேன் டூன்னு நான் சொன்னோன்னே அவர் அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டார். அப்படி நாங்கள் எல்லா விதமான கண்ட்ரோலையும் நமக்கு எடுத்துட்டோம். ஐஏஎஸ் கிடையாது, ஃபைனான்ஸ் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே எங்களுடைய ஜென்ரேஷன் தான். அப்படி கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி அங்கேயும் கண்ட்ரோல் எல்லாம் எடுத்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டுருக்கு. அதில் இந்த ரூஸ் பரோன் எக்ஸ்போர்ட்டை கொண்டு போட்டுட்டாங்க. இதுக்கு இந்த டிகிரி இஷ்யூ பண்ணது போட்டியன் ரெட் டேப்பை கட் பண்ணி அது இருக்குது. இப்போ வந்து கோர்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே உடனே ரம்லின் போயிருந்தேன். அவர்கிட்ட போய் இந்த இது வந்து இட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் யூ ஆர் சப்போர்ட்டிங் மீ, நவ் வை டு யூ டூ லைக் திஸ், ஓகே ரிமூவ் ப்ரொமோஸ் ஃப்ரம் தட் டிகிரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓகே அவர் டூன்னார். அவர் அப்துல் கலாம் வந்து அப்துல் பேசும்போது அவர் சொன்னார், பிரசிடென்ட்டெல்லாம் இப்படி பேச முடியாது, பிரசிடென்ட் வந்து உடனே ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியாது, அங்கே ப்ரொசீஜரில் ரொம்ப இது காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர், ரொம்ப டைம் ஆகும், ஓகே அதெல்லாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்ட்டேன். ஓகே 1 வீக்கில் ஆர்டர் இஷ்யூ பண்ண டிகிரி இஷ்யூ பண்ணுறாரு, ப்ரொமோஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் தட் கண்ட்ரோல்னு 1 வீக்கில். இது மாதிரி ஒரு பிரசிடெண்ட் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே அதுவும் ரஷ்யாவில் அது பண்ணவே முடியாது. அவர் அவ்வளோ தூரத்துக்கு அவர் ரொம்ப ப்ரொமோஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. 2005 அவர் இங்கே வர்றாரு. எதுக்கு வர்றாருன்னா இந்த ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனில் ஒரு இன்வைட் பண்ணுவாங்கல்ல, சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். வந்திருக்கும் பிரம்மோஸ் போகும்போது கை தட்டுறாரு. பிரம்மோஸ் அந்த இதில் போகும்போது அவ்வளவு இது அவர். ஓகே அப்போ இந்த ஈவினிங் ஒரு அட் ஹோம்னு சொல்லி ஒரு பார்ட்டி உண்டு. ஓகே சார் அவரை மீட் அண்ட் கிரீட். ஓகே நான் என் ஒய்ஃப் கூட போயிருந்தேன். நான் உள்ளே போகிறேன், யாருமே என்னை தடுக்கலை, என்னை தெரிஞ்சதுனால யாருமே தடுக்கலை. நான் நேராக அவர்கிட்ட போனோன்னா அவர் அந்த ஃபோட்டோவில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே அவர் எழுஞ்சிட்டார். அவர் அப்துல் கலாமும் எழுஞ்சிட்டார். அவர் பேசியிருக்கும்போது என்ன டிஸ்கஷன்னா, எவ்வளோ நீ எக்ஸ்போர்ட் பண்ணுவேங்கிறார். அவர் எவ்வளோ மிசைல் நீ எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற இப்படி இதை கேட்குறாரு என்கிட்ட. ஓகே அப்துல் கலாம் சொல்கிறாரு, நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யாவுடைய ஹெல்ப் நமக்கு வேணும். உடனே சொல்கிறாரு, நான் 2000 மிசைல் நான் உனக்கு ஆர்டர் வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு அவர். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுறாரு. எந்த ஒரு 10-15 தடவை நான் அவர் மீட் பண்ணியிருப்பேன். ரொம்ப கைண்டு, பேசுனது இங்கிலீஷ்னா அவரும் இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லுவார் என்கிட்ட. அப்படியே சார்? சரி, திடீர்னு ரஷ்யன் இது வரும், ஓகே அது எனக்கு புரியும், ஆனால் எனக்கு ரஷ்யன் பேச தெரியாது. ஓரளவுக்கு நீங்கள் நிறைய போனதெல்லாம் ஃபாலோ. I didn't know he speak good English. இல்லை இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு. ஓகே பேசுவார், ஆனால் ரொம்ப ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி இல்லை. ஓகே சார், உங்கள் மெமரி நமக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தா சார் நமக்கு? ப்ரொமோஸு காரணகர்த்தாவே நரசிம்ம ராவ் தான். வாவ் ஓகே. எப்படின்னாக்கா நாங்கள் வந்து சூப்பர்சானிக் க்ரூயிஸ் மிசைல் வாங்கிட்டோம், ஜாயின்ட் வெஞ்சர் டிஸ்கஸ் பண்ணோம். அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கார். அவர் 2 போஸ்ட் அவருக்கு, RM அண்ட் PM அந்த மாதிரி இருக்கார். அப்துல் கலாம் வந்து சயின்டிஃபிக் அட்வைசர் டு டிஃபென்ஸ் மினிஸ்டர். நான் அப்துல் கலாம் கூட ஒர்க் பண்ணேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் போகிறோம், அவர்கிட்ட போகிறோம், போய் வந்து அவர்கிட்ட பேசுகிறோம், நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ஜாயின்ட் வெஞ்சர் வேணும், அது அப்ரூவல் வேணும். அவர் சொன்னால் இட்ஸ் அ குட் ஸ்டெப் வாட் யூ டேக்கன், வில் டூ இட். அப்போ நான் சொன்னேன், இது வந்து வி வாண்ட் டு டூ இட் அஸ் எ டாப் சீக்ரெட் ப்ரோக்ராம். ஏன்னாக்கா தி
சூப்பர்சானிக் மிசைல் நம்ம பண்ணுறது வெளியே தெரியக்கூடாது, அதனால் நம்ம டாப் சீக்ரெட்டாக பண்ணணும்னு பண்ணு அப்படின்னாரு. ஓகே. ரெண்டாவது வந்து இது வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங், நம்ம வந்து 50.5, ரஷ்யா வந்து 49.5. இப்போ ஏன் 15.5ன்னு கேட்டார். 50.5 வரும்போது நம்ம வந்து ப்ரைவேட் கம்பெனி ஆயிரும். 51னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்துடும். ஓகே. அப்போ நீ 50.5னாலும் இட்ஸ் கேன் பி ரவுண்டட் அப் டு 51 அப்படின்னாரு. இல்லைங்கிறத ஒரு ப்ரூஃப் இருக்குது, அதை நான் காட்டினேன். கேபினட் டிசிஷனில் 51 அண்ட் எபோன் தான் இருக்குது, அதனால் இது ப்ரைவேட் கம்பெனியாக தான் இருக்கும் அப்படின்னு. உடனே வந்து அந்த நாங்கள் ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், அப்துல் கலாம் ஒன்று அந்த ஃபைலை காட்டினார். அதில் உடனே அப்ரூவ்னு சைன் பண்ணிட்டார். RM PM ரெண்டுமே சைன் பண்ணிட்டார். இப்போ வந்து இந்த கவர்மெண்டில் ஒரு ரூல் இருக்குது, அது பேர் பிஸ்னஸ் ரூல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிஸ்னஸ் ரூலில் ஒரு நம்பர் 12 வந்து நம்ம வந்து இந்த சர்க்கியூட்டில் போக வேண்டாம், கேபினெட் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். பிரைம் மினிஸ்டர் கேன் டேக் எ டிசிஷன், இந்த ஓவர் ரூலிங் தட் ஆஸ் எ டாப் சீக்ரெட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஓகே சார். ஒன்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பணம் தரணுமே, அதனால் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர்கிட்ட நெக்ஸ்ட் டே போய் அவர்கிட்ட சைன் வாங்கிட்டோம். அப்போ வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் போத் சைடு. பட் ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி. ஓகே சார். எங்களுக்கு சிஏஜி கிடையாது, எங்கள் கம்பெனிக்கு IAS கிடையாது. இப்போ எல்லா கண்ட்ரோலுமே அவங்க தானே பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. நம்ம பண்ணனால தான் இந்த பிரம்மோஸ் சீக்கிரமாக வந்து. அதுக்கு காரணம் வந்து நரசிம்மராவ், ஒரு அன்னோன் ஃபேசட் ஆஃப் நரசிம்மராவ். அது மாதிரி இன்னும் சொல்லணும்னா எஸ் சார், நியூக்ளியர் டெஸ்ட் நம்ம 98 நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம்ல, அது ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணது நரசிம்மராவ். அப்போ கிளின்டன் தான் பிரசிடென்ட் இது USA-ல 96 எலெக்ஷன் வரும். அது முடிஞ்ச பிறகு வின் பண்ண பிறகு நம்ம பண்ணலான்ட்டார். அப்போ அவர் அப்துல் கலாம்கிட்ட சொல்கிறார், அப்துல் கலாம் சிதம்பரத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ த டெஸ்ட் நவ், ஏன்னா இப்போ நான் டெஸ்ட் பண்ணாக்கா எலெக்ஷனுக்கு வேண்டி நான் டெஸ்ட் பண்ணேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அது வேண்டாம், நான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நான் கண்டினியூ பண்ணுவேன், அப்போ நம்ம உடனே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஆனால் என்ன ஆச்சுது, அவர் எலெக்ஷனில் தோற்று பண்ணார். கோலிஷன் லீடர் வந்தோடனே இவர் வாஜ்பாய் கூப்பிட்டு, வாஜ்பாய், நரசிம்மராவ், அப்துல் கலாம், சிதம்பரம் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த அதில் சொல்கிறாரு நரசிம்மராவ், இந்த மாதிரி நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாஜ்பாய்கிட்ட சொல்கிறாரு, நீ பிரைம் மினிஸ்டர் போகிற டெஸ்ட்டை பண்ணிடு அப்படிங்கிறாரு. 2 பேரும் எபோ பாலிட்டிக்ஸ், நேஷன் தான் அவங்களுக்கு முக்கியம், அதனால் 2 பேருமே ஓகே பண்ணுறான்ட்டாங்க. நேஷன் ஃபர்ஸ்ட். அதுதான் இந்த நரசிம்மராவுடைய கான்ட்ரிபியூஷன். நடிகர் திலகத்தை நீங்கள் மீட் பண்ணவே இல்லை சார்? அதாவது நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில் அவர் படம்லாம் பார்க்குறதுனால அவர் நாகர்கோவில் வந்தார். நாங்கள் நாகர்கோவிலில் நான் படிச்சுட்டு இருக்கோம், ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நாகர்கோவில் சிவாஜி கணேசன் வராருன்னு பெரிய நியூஸ். அப்போ அவர் எப்படியா பார்த்துடலாம், அங்கே மணிமேடைன்னு ஒன்று இருக்குது நாகர்கோவிலில், மணிமேடை ஜங்ஷன். அப்போ அதில் நீ வெயிட் பண்ணுறோம், அவர் வருவாருன்னு சொல்லிட்டு வந்துட்டார், காரில் வராரு, வந்து SLB ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே வந்து நைட் டாக், அவருடைய டாக். அப்போ போகுது, கார் போகுது, அங்கேருந்து நான் SLB ஸ்கூல் வரைக்கும் ஓடினேன் பின்னாலே ஓடி போய் அவர் வண்டிக்கு பின்னாடி. அப்புறம் ஓடி போன பிறகு அவர் அங்கே போய் இருந்துட்டார். இருந்து அது பிறகு நான் வரும்போது நான் கேட்டேன், அவர் பேசுகிறத கேட்டேன், நம்ம தள்ளி கூட்டத்தில் நின்று கேட்டேன். அதுதான் என்னுடைய கான்டாக்ட், அவருடைய கான்டாக்ட். சார், இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸு டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸில் கரியராக சூஸ் பண்ண ஆசைப்பட்டா அதுக்கான பிளான் எப்படி இருக்கணும் சார்? என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணணும்? எப்படி வாட் இஸ் த பாத் டு ஏரோஸ்பேஸ் ஆர் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி? முதல்ல நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன் இந்தியாவில் வருதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இஸ்ரோ இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன். இப்போ அப்படி இல்லை, எல்லாமே இண்டஸ்ட்ரி போயிடுச்சு. இஸ்ரோ வந்து மேண்ட் மிஷன் அந்த மாதிரி பெரிய மிஷனில் இருக்காங்களே தவிர ரெகுலராக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே இண்டஸ்ட்ரி போயிடுச்சு. அதனால் 250 இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறாங்க டிஃபென்ஸ் இதுக்கு, ஏரோஸ்பேஸில். இதே மாதிரி காம்பேட் ஏர்க்ராஃப்ட், ஹெச்ஏஎல் மாத்திரம் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து தான் பண்ணணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துடுச்சு. டிஃபென்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா டிஃபென்ஸில் உள்ள எல்லாருமே DRDO பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸும் R&D பண்ணலாம், அவங்களும் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுச்சு. இப்போ வந்து குறிப்பான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வருது. இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது, அதனால் இப்போ படிக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் வருது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இப்போ ஏரோஸ்பேஸாக எடுத்துட்டாங்க. அதனால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருந்தது, இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் வந்துடுச்சு எல்லா இடத்துலையுமே. இப்போ டிஃபென்ஸ்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா எம்டெக் டிஃபென்ஸ் டெக்னாலஜின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சிலபஸ் வந்து
ஏஐசிடியும் டிஆர்டிஓவும் சேர்ந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதில் 1 இயர் அவங்க டிஆர்டிஓலே அவங்க ஒர்க் பண்ணலாம் அந்த 2 இயர்ஸ் ப்ரோக்ராமில், எம்டெக் ப்ரோக்ராமில். இந்த மாதிரி புதுசாக ஸ்கீம் வர்றதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வருது. எஸ்ஐடிஎம்னு வந்திருக்கு, சொசைட்டி ஃபார் இண்டியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ். அப்படி வந்திருக்கனால எல்லா மேனுஃபேக்சர்ட்டையும் நீ வந்து நாலேஜ் பார்ட்னராட்டு யூனிவர்சிட்டி எடுத்துக்கோ. அது மாதிரி யூனிவர்சிட்டி ஏதாவது ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணணும்னா ஒரு இண்டஸ்ட்ரி கூட நீ கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது ஒரு இண்டஸ்ட்ரி அகாடமி கனெக்ட் வரும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும், எங்கே போய் ட்ரெயின் பண்ணலாம் எல்லாமே வரும். அதனால் ஃப்யூச்சர் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு இந்த டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. அதனால தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியாது, எல்லா இதுலேயுமே இருக்குது. இப்போது ஐஐடிஸில் இருக்குது, என்ஐடிஸில் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய யூனிவர்சிட்டியில் ஏரோஸ்பேஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இந்தியா வந்து எமர்ஜிங் இந்தியா ஒரு இதில் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். நம்ம வெளிநாட்டில் போய் தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படிப்பட்ட இது இல்லை, இந்தியாவிலே இருக்குது. வெரி குட். ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட சார், நிறைய ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து முடிஞ்சதும் எல்லாம் ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இது வந்து இட்ஸ் எ பிட்டி. என்னென்னா நம்ம கவர்மெண்ட்டில் வந்து கண்ட்ரோல் கிடையாத கவர்மெண்ட்டு, எல்லாம் ஃப்ரீ. நம்ம இதில் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு 1.7 crore கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது ஃபார் 1 பிடெக் ப்ரோக்ராம். அவன் படித்து முடிச்சுக்கிட்டு அவன் வந்து இஸ் நாட் லாயல் டு அவர் கண்ட்ரி, அவன் உடனே வெளிநாடு போகிறான். வெளிநாட்டில் என்ன போகிறான்னா படிக்கணும்னு சொல்லி போகிறான், நல்லது தான், படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறான். இதே மாதிரி சைனாலெலாம் அப்படி இல்லை. சைனாவில் வந்து 100 பேர் வெளியில் போய் படிக்கிறாங்கன்னா அதில் 80 பேர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, 20 தான் இருக்கும் அதில். அதுவும் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க, அந்த 20 ப்ரொஃபஸர் ஆகிடுவாங்க, பெரிய இதாக இருக்காங்க. இந்தியாவிலேருந்து 100 பண்ணோம்னா 90 ஸ்டேட் அங்கே செட்டில் ஆகிடுறாங்க, 10 தான் அங்கே வருது. அப்படி இருக்குது. இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதனால ஃப்ரீயாக விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இஸ்ரோ, டிஆர்டிஓ இதெல்லாம் வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். எஸ்எல்வி பண்ணியிருக்கோம், பிஎஸ்எல்வி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அக்னி பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு ஐஐடி கால் கிடையாது அதில், ஒரு ஐஐடியில் கிடையாது, அதில் கிடையாது. அப்படிப்பட்ட நம்ம செகண்ட் ரேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம இதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அதை கவர்மெண்ட் செய்யறதுக்கு தவறிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளிநாட்டு போகிறதுக்கெலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகிறாங்கன்னா பேங்க்குக்கு போகிறாங்க, படிக்கிறது இன்ஜினியரிங், ஒர்க் பண்ணது பேங்கில் ஃபின்டெக் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில். சம்திங் கால் ஃபெயிலியர், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? ஃபெயிலியர் இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, நார்மலாட்டு ஏதாவது ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம்னா சக்ஸஸ் ஆகும்னு நம்ம வந்து நினச்சிட்டு பண்ண முடியாது. சரி, ஃபெயிலியர் ஆகும்னு நினச்சிட்டே நம்ம பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அதனுடைய டீட்டெயிலெலாம் தெரியும், என்னென்ன கோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு தெரியும். அப்படி எல்லாம் செய்து எல்லாம் பண்ணாலுமே ஃபெயிலியர் வரும். அப்படி ஃபெயிலியர் வந்தாச்சுன்னா நம்ம சாதாரண மென்டாலிட்டி வந்து வில் பி டிஜெக்டட். அப்படி டிஜெக்ட் ஆகாமல் ஃபெயிலியர் எதனால் ஆகுன்னு சொல்லி நம்ம தரவாக ஸ்டடி பண்ணால் நம்முடைய நாலேஜ் லெவல் இங்கே இதாக பெட்டர் ஆகும். யூ ஹேவ் டு ஹேவ் கரேஜ் டு ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் டு த ப்ராப்ளம். லேர்னிங் ப்ராசஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ அப்துல் கலாம் மாதிரிப்பட்டவங்கெல்லாம் ஃபெயிலியர் சந்திச்சிருக்காங்க, அதனால் அவர் டிஜெக்ட் ஆகலை, ஃபர்தராக முன்னுக்கு போயிருக்கிறாரு. அது மாதிரி நாங்களும் நிறைய இதில் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கு. SLV 3 நான் இருந்தேன், ஃபஸ்ட் SLV 3 ஃபெயிலியர் ஆனால் டிஜெக்டட், ஆனால் வி ஹவ் கம் அவுட். அது மாதிரி அக்னியில் ஃபெயில் ஆகிருக்கு, பிருத்திவியில் ஃபெயில் ஆகிருக்கு, பிரம்மோஸில் ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. இதெல்லாம் வரும். ஆனால் டெக்னாலஜின்னாக்கே எல்லா ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 2 PSLV ஃபெயில் ஆகிருக்கு, இப்போ ரீசெண்டாட்டு ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம ஒன்று அதை பற்றி ஃபைண்ட் சக்ஸஸ். உங்கள் கெரியரில் ஏதாவது ரிகரெட்ஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? ரிகரெட்ஸ்ன்னு சொல்லதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா யூ டோன்ட் டேக் இட் அஸ் ரிகரெட். யூ டோன்ட். Again, the linear learning process and stepping forward process. Sir, apart from winning all the accolades and creating powerful weapons and going into aerospace and deep space and all that, உங்கள் ஹாபீஸ் என்ன சார்? ரிலாக்ஸேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே. அது அப்படி ஒன்றுமே எனக்கு கிடையாது. வாக்கிங் போக மாட்டேன், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். சினிமா பார்க்குறதுக்காக டைம் இருக்கா சார்? எப்போ முன்னால் நிறைய பார்த்துருந்தேன், இப்போ இல்லை, டைம் இல்லை. சார், உங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணது ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் எனக்கு. இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டு இருக்க யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு பி ஃபார் இந்தியா. விக்ஷித் பாரத்
2047 அதுதான் நம்முடைய டார்கெட். வெரி குட். அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா we have to work very hard to do that. டெவலப்ட் இந்தியா வந்து இஸ் நாட் இமேஜினரி, இஸ் அச்சீவபிள். பாவர்ட்டி கேன் பி ரிமூவ்டு. அதனால் என்னென்ன ப்ரிசிஷன் ஃபார்மிங் கொண்டு வரணும், ப்ரொடக்டிவிட்டி 300 மில்லியன் டன்ஸ் ஃபுட் கிரைன்லேருந்து we have to make it 500 மில்லியன் டன்ஸ். அது மாதிரி பவர் ஆல் ரெனியூவல் பவர் கொண்டு வரணும். ஹைட்ரஜன் வந்து ஷுட் பிகம் அன் எனர்ஜி. கோ டு த மூன், எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரி தேர் அண்ட் பிரிங் ஹீலியம்-3 அண்ட் பவர் த ஹோல் கண்ட்ரி. இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்தியா வந்து இட் வில் பி அட் த டாப். விக்சிட் 2047. அதனால அது அச்சீவபிள். திஸ் இஸ் யுவர் எய்ம் ஆஃப் லைஃப். நாசா ஒரு இது காம்படிஷன் வச்சுருந்தாங்க சார், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், ஹேபிட்டாட் ஆன் மார்ஸ்னு. வெரி ஹாப்பி டு டெல் யூ, இங்கே நாங்கள் படித்த ஸ்கூல், நான் தமிழ்லாம் படித்த ஸ்கூல் பெங்களூரில் பிஷப் கார்டன், அவங்க தே ஒன் தட் காம்படிஷன் சார். 1000 odd ஸ்கூல்ஸில் இந்த பெங்களூர்லேருந்து பிஷப் கார்டன் ஒன் த காம்படிஷன்ஸ். ஃபேண்டசி இருக்குது, நீங்கள் ஏலியன்ஸ் இருக்காங்கலாம் சொன்னீங்க. இப்போ 3 மார்ஸில் ஹேபிட்டேட் க்ரியேட் ஆகுமா? ஹியூமன் ஹேபிட்டேட் எப்போ க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இம்மீடியட் டார்கெட் வந்து மூன் பிகாஸ் கிட்ட இருக்கும். மூணில் இப்போ வந்து ஆர்டிமிஸ் போகுது. அது மாதிரி சைனீஸ் தேவ ப்ரோக்ராம் இருக்குது. சைனா அண்ட் ரஷ்யா தேவ் ஜாயின் டுகெதர். இப்போ இந்தியா அண்ட் ஜப்பான் ஜாயின் டுகெதர். ஓகே. இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தே வாண்ட் டு டேக் த ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த மூன். என்ன ரிசோர்ஸ் இருக்குது அங்கே? நிறைய சல்ஃபர் இருக்குது, நிறைய மெட்டீரியல், எக்ஸாட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகே. எல்லாத்தோட மேலாட்டு நான் சொல்கிறது வந்து ஹீலியம்-3. ஹீலியம்-3 வந்து 100 times சுப்பீரியர் டு யுரேனியம். சூரியன் வந்து ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். ஓகே சார். அது வந்து இட்ஸ் எ ஃபியூஷன். அதுலேருந்து எமிட் ஆகக்கூடியது எல்லாமே, இந்த ரேடியேட் ஆகக்கூடியது எல்லாமே ஹைட்ரஜன் ஹீலியம் தான். ஓகே. அங்கே வந்து அட்மாஸ்பியர் கிடையாது மூணில். அதனால் எல்லா ஹீலியம் வரக்கூடிய எல்லாம் அப்படி டெபாசிட் ஆகிருக்கு. ஓகே. அதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டோம். எல்லாருடைய ரெக்கார்ட்லாம் நான் ஸ்டடி பண்ணதில் அந்த நிறைய டைட்டானியம் ஓர் இருக்குது, அதுக்கு கீழே எல்லாமே இந்த ஹீலியம் டெபாசிட் ஆகிருக்கு, பபுளாட் இருக்குது. அப்போ அந்த வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த ஹீலியத்தை யூஸ் பண்ணி ஃபியூஷன் எனர்ஜியில் வித் டிட்டோரியம் பவர் ஜென்ரேட் பண்ணலாம். இதுதான் பாபா கொண்டு வந்தது. அது முடியும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நிறைய பவர் ஜென்ரேட் பண்ணலாம். ரேடியோ ஆக்டிவிட்டி லெஸ், அது பெரிய ப்ராப்ளம், சேஃப்டி ப்ராப்ளம்ஸ்லாம் லெஸ், அது பண்ண முடியும். அது ஒரு பெரிய ப்ரோக்ராம் மூணில் இருந்து. ஆனால் மூன் இஸ் நாட் லிவபிள். இப்போ என்னென்னா சவுத் போலில் வி ஹவ் ஃபவுண்ட் வாட்டர். வி கேன் ஜென்ரேட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அது வந்து ஃபியூவல் டு கிவ் ஃபியூவல் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ராக்கெட்ஸ். அது பண்ணலாம். அதனால் ராக்கெட் அங்கேருந்து லான்ச் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். எங்கே ராக்கெட் லான்ச் பண்ணலான்னா டு கோ டு மார்ஸ் இட் இஸ் ஈஸியர். ஃப்ரம் மூன். ஆமாம், ஃப்ரம் மூன் வந்து மார்ஸ் போகிறது ரொம்ப ஈஸியர். ஒன் இஸ் நாட் ஓன்லி தட் த டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது மாத்திரம் இல்லை, கிராவிட்டி ஆஃப் த மூன் இஸ் 1/6 ஆஃப் தி எர்த். அதனால் சிம்பிள் ராக்கெட்டில் நம்ம வந்து பெரிய பவர் கொண்டு வர முடியும். ஸோ அதுபடி ஒரு மூன் பிகம்ஸ் எ பேஸ் ஃபார் ட்ராவல் டு ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் பிளானட்ஸ். சில இப்போ பிளேஸ் மார்ஸில் வந்து 38 டிகிரி தான் டெம்பரேச்சர். சிலதில் ரொம்ப கூலாக இருக்குது, சிலதில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. பட் தெர் ஆர் பிளேசஸ் வேர் ஹியூமன் கேன் லிவ் வித் சடன் ப்ரொடெக்ஷன். அது மாதிரி ஏன்னா கிராவிட்டி வித்தியாசம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பட் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ்டு. இப்போ உள்ள இந்த ஸ்டடியில் என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களுடைய இப்போ நிறைய கிராஃப்டாக அனுப்பியிருக்கிறோம், ரோவர்ஸ் அனுப்பியிருக்காங்க நாசாலேருந்து. இதில் எல்லாம் என்ன ஸ்டடி தெரியுதுன்னா, 1 பில்லியன் இயருக்கு முன்னால் மார்ஸ் வாஸ் எ க்ரீன் பிளானட்டாக இருந்திருக்கு முன்னால். அது எல்லாமே போயிடுச்சு. இப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் இதில் வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது, இது பண்ணி விட்டணும். அப்புறம் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அந்த அட்மாஸ்பியர்லாம் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு கேன் பி கன்வெர்டட் டு ஆக்சிஜன். கார்பன் ஆக்சிஜன் அது பண்ணலாம். அதனால் அந்த லிவிங் கண்டிஷன்ஸுக்கு உள்ள சூழ்நிலை இருக்குது. ஆனால் பட் சடன் சேஞ்சஸ் ஹவ் டு பி டன். அது வந்து தட் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட நம்ம ஃபாஸ்ட்டாக போகணுமா சார்? இல்லை, இப்போ போயிட்டு No, we are going now, but should we have to travel at the speed of light, or we can't travel that? Light speed தான் லிமிட். ஸோ we don't have to go to light speed. இப்போ வந்து நியூ ப்ரொபல்ஷன் வந்து இப்போ வந்திருக்கு, லேசர் ப்ரொபல்ஷன். லேசர் ப்ரொபல்ஷனில் 1 monthல போயிடலாம் மார்ஸுக்கு. Instead of 6 months. Instead of 9 months. Instead of 9 months. 1 monthல போகிறதுக்குள்ள டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்குது. மேபி in another 10 years இந்த டெக்னாலஜி வந்துடும். இப்போ புதுசாட்டு ஒன்று இந்த லைட் ஸ்பீடில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஓகே சார். சன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது யூரோப்பில், CERN இருக்குது.
அந்த சிஆர்என்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஸ்பீடாட்ட அந்த பார்ட்டிகிள்ஸை விட்டுட்டு எந்த பார்ட்டிகிள் லைட் ஸ்பீடோட கூடுதல் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு. ஏன் கண்டுபிடிக்கணும்னாக்கா அதான் காட் பார்ட்டிகிள். ஏன் காட் பார்ட்டிகிள்னா அந்த ஹோல் யூனிவர்ஸ் கேம் அவுட் ஆஃப் எ ஸ்பார்க். அது வந்து பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகிளுடைய ஸ்பீடு வந்து லைட் ஸ்பீடோட அதிகம். அப்போ அப்படின்னா தெர் இஸ் எ பார்ட்டிகிள் விச் கேன் பி மோர் தேன் த ஸ்பீட் ஆஃப் லைட். அது என்னது கண்டுபிடிக்கிறது தான் அந்த CERN-உடைய எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம வந்து லைட் ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணதுன்னா நம்ம லைஃப் இஸ் பர்மனெண்ட் லைஃப். பர்மனெண்ட் லைஃப்னால் நம்ம ஏஜ் கவுண்ட் ஆகாது, லைஃப் ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது, பாடி சேஞ்ச் ஆகாது. லைட் ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம அப்படியே இருப்போம். ஓகே, எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருப்போம். ஓகே. அதனால் ஒரு மார்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு, பியாண்ட் மார்ஸ் போகிறதுக்கு, இப்போ நியூ பிளானட்ஸுக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு நம்ம போகணும். அப்போ அதுக்குள்ள ப்ரொபல்ஷன் டெவலப் பண்ணணும். இந்த CERN-க்கு வெளியே தான் பெரிய நடராஜர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்கல்ல சார். வாட் இஸ் த ரீசன் தட் நடராஜர் ஸ்டாச்சு CERN ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வெளியே இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அது வந்து இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன். நம்ம நடராஜர் வச்சது இந்தியா தான். அப்படியா சார்? நம்ம தான் வச்சுருக்கோம். அதில் என்னன்னா நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா தட் த காஸ்மிக் கண்ட்ரோல் வந்து த டான்சிங் ஆஃப் தி நடராஜர்ஸ் லெக் இஸ் த கண்ட்ரோலிங் த ஹோல் காஸ்மிக் ரீஜன். இதை தியரியை வந்து அவங்களாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால நடராஜா ஸ்டாச்சு அங்கே இருக்குது. அப்படியா சார்? பிகாஸ் தேர் ஸ்டடிங் த யூனிவர்ஸ். அதில் வந்து இப்போ காஸ்மிக் இது ரீஜனுக்கு காஸ்மிக்குடைய ஹோல் காஸ்மிக் இது வந்து த சிவா இஸ் த காட். அவருடைய காலில் தான் அந்த காஸ்மிக்குடைய சென்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால் அவங்க வந்து தே பிலீவ் நடராஜா இஸ் வெரி. அதான் ஒன்றிங்க அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வெளியே நினச்சிட்டு இருந்தேன் சார். இல்லை, இந்த ஐடியா கொடுத்தது தான் இந்தியன் சயின்டிஸ்ட் தான். ஓகே, உடனே தே அக்செப்டட் தட். அப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்குறோம். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் அப்பியரிங் ஆன் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ், ரொம்ப ஃபேசினேட்டிங் ஆன்சர்ஸ் சார். ஐம் ஷுர் பார்க்குறவங்கெல்லாம் they'll be வெரி ஃபேசினேட்டட். எல்லாம் உங்களை they'll be coming to you for more answers தான் சார். நீங்கள் தான் you're sitting there giving answers. மக்களுக்காக பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ வெரி மச் சார். கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியவரும் இம்பார்ட்டன்ட் தானே சார். அதனால தானே ஆன்சர் வருது. நமக்கு கேள்வி கேட்க தான் தெரியும் அது மாதிரி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். பிரம்மோஸ் பற்றி நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்க. ஆமாம் சார். அந்த பிரம்மோஸ் எப்படி வந்தது, அதில் என்ன டெக்னாலஜி, அதனால் நம்ம என்னென்ன பிரயோஜனம், எப்படி நம்ம 3 சர்வீஸ்க்கு நம்ம பண்ணோம், எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது. இது வந்து அப்துல் கலாம் ஃபார்வேர்ட் பண்ணது. இது வந்து இந்த புக் வந்து ஒரு பற்றி தெரியாத விஷயம். ஆமாம், தெரியாத விஷயங்கள். 40 years வித் அப்துல் கலாம். சார், நம்ம ஒரு ஸ்வீட்டாக காரசாரமாக இருந்திருக்கு கான்வர்சேஷன். அதுக்காக இந்த ஸ்வீட் காரம் காஃபிலேருந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ஃபார் யூ சார்.